Samsung Galaxy A60 5G மொபைலோட பாக்ஸ் பக்கத்துல இப்படிதான் இருக்கும். பாக்ஸ் ஓபன் பண்ணா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எப்பவும் போல மொபைல் இருக்கு. மொபைலை தவிர்த்து பாத்தீங்கன்னா டைப் சி டு டைப் சி கேபிள், சிம் எஜெக்டர் பின், யூசர் மேனுவல். ஓவரால் இவ்வளவுதான் பாத்தீங்கன்னா மொபைலோட பாக்ஸ்ல இருக்கு. இப்போ மொபைலை பத்தி பார்க்கலாம். மொபைலோட டிசைன் பொறுத்தவரை பேக் சைடு லுக் பார்க்க அப்படிதான் இருக்கும். பேக் சைடுல பாத்தீங்கன்னா கிளாஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. லுக் வைஸ் பார்க்கறது மொபைல் பாத்தீங்கன்னா எனக்கு இம்ப்ரெசிவா இருக்கு. பார்க்கறது பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. அது மாதிரி சைடு ஃப்ரேமிங் பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிருக்காங்க. வெயிட் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா 190 கிராம் இருக்கு. திக்னஸ் பாத்தீங்கன்னா 7.9 mm இருக்கு. பிசிக்கலாவே பொறுத்தவரை டாப்ல பாத்தீங்கன்னா மைக் இருக்கு. அப்படியே பாட்டம் வந்து அப்படின்னா பாட்டம்ல பாத்தீங்கன்னா மைக் இருக்கு. அடுத்து சார்ஜிங் போர்ட் இருக்கு. அடுத்து ஸ்பீக்கர் இருக்கு. ரைட் சைடுல பாத்தீங்கன்னா வால்யூம் பட்டன் அண்ட் பவர் பட்டன் இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் பாத்தீங்கன்னா சைடு தான் கொடுத்துருக்காங்க. சைடு மட்டும் ஃபிங்கர் பிரிண்ட் தான் இருக்கு. லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா சிம் ட்ரை இருக்கு. சிம் ட்ரை பொறுத்தவரை ஓபன் பண்ணோம் அப்படின்னா 2 சிம் கார்டு போட்டுக்கலாம். இல்ல அப்படின்னா ஒரு சிம் கார்டு பிளஸ் ஒரு எஸ்டி கார்டு போட்டுக்கலாம். எஸ்டி கார்டு போடுற ஆப்ஷனுமே இந்த மொபைல் இருக்கு. மொபைலோட டிஸ்பிளே பொறுத்தவரை 6.7 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி பிளஸ் டெஸ்ட் AMOLED டிஸ்பிளே இருக்கு. சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்தவரை 90 Hz தான் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. இது விஸ்டுவல் தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா 90 Hz வச்சுக்கலாம். இல்ல கம்மி பண்ண அப்படின்னா 60 Hz நம்மளால கம்மி பண்ணிக்க முடியும். இது மாதிரி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். பிரைட்னஸ் பொறுத்தவரை பார்த்தா 800 Hz பிரைட்னஸ் இருக்கு. ஸ்கிரீன் மோடுமே பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் கொடுத்துருக்காங்க. வைடு, நேச்சுரல், கூல், வார்ம் இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன் மோடுமே நம்மளால பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்க முடியும். ஸ்பீக்கர் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்லாம் கிடையாது. சிங்கிள் மோனோ ஸ்பீக்கர் மட்டும் தான் இருக்கு. கேமரா பொறுத்தவரை ஃப்ரண்ட்ல செல்ஃபி பாத்தீங்கன்னா 30 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இருக்கு. அதே பேக் சைட்ல வந்தோம்னா ட்ரிபிள் கேமரா இருக்கு. 5 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமராவும், 50 மெகா பிக்சலுக்கான மெயின் கேமராவும், 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ கேமராவும் இருக்கு. வீடியோ குவாலிட்டி பொறுத்தவரை ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே பாத்தீங்கன்னா 1080ல 30 fps வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். கனெக்டிவிட்டி பொறுத்தவரை பாத்தீங்கன்னா 12 5G பேண்ட் இருக்கு. வைஃபை பாத்தீங்கன்னா 5 இருக்கு. ப்ளூடூத் 5.3 இருக்கு. NFC சப்போர்ட்டுமே இந்த மொபைல் இருக்கு. பேட்டரி பொறுத்தவரை 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது சார்ஜ் பண்ணது பார்த்தீங்கன்னா எப்பவும் போல 25 வாட்ஸ்க்கான வைட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. எல்லா வாட்டியும் பார்த்தீங்கன்னா 25 வாட்ஸ் தான் கொடுக்குறாங்க. கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி கூட்டினாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். பட் இதுலயும் பாத்தீங்கன்னா 25 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட் தான் இருக்கு. OS பொறுத்தவரை 1UI 6.1 பேஸ்ட் அண்ட் Android 14 கொடுத்துருக்காங்க. அப்டேட் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா 6 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டும் அதே 6 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் வரும். சாம்சங்ல அப்டேட்லாம் சொல்ல தேவையில்ல, கரெக்டா கொடுத்துருவாங்க. 6 வருஷத்துக்கு பார்த்தா அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட பண்ணா 2030 வரைக்கும் இந்த மொபைலுக்கு அப்டேட் வரும். மொபைலோட பர்ஃபார்மன்ஸ் யூஸ் பண்ணிக்க ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 6300 இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராசஸர் பத்தி சொல்லணும் அப்படின்னா ஓவரால் நார்மல் யூசேஜ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி கேமிங்க்கும் பாத்தீங்க அப்படின்னா ஓகேவா இருக்கும். மொபைலோட ஸ்டோரேஜ் ரேம் அண்ட் ரோம் பொறுத்தவரை ரேம் பாத்தீங்க அப்படின்னா 8GB ரேம்ல இருக்கு. ரோம் பாத்தீங்க அப்படின்னா 128GB அண்ட் 256GB கொடுத்துருக்காங்க. ரேம் டைப் பார்த்தீங்கன்னா LPDDR4X கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் டைப் பார்த்தீங்கன்னா UFS 2.2 இருக்கு. இந்த மொபைலோட பிரைசிங் பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா 8+ 128GB பாத்தீங்கன்னா 18,000 ரூபாயும், 8+ 256GB பாத்தீங்கன்னா 20,000 ரூபாய்க்கு. இந்த மொபைல் யாருக்கு சூட்டபிளா இருக்குன்னு கேட்டீங்கன்னா சாம்சங் 5000 mAh ஒரு பேட்டரி வேணும். அது மாதிரி அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா அதிகமாக வேணும்னா உங்களுக்கு இந்த மொபைல் மேபி சூட்டபிளா இருக்கலாம். நம்ம ஆர்டர் பார்த்தீங்கன்னா சாம்சங் Galaxy A50 5G பத்தி வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஐகான் கொடுத்துருக்கேன். இந்த மொபைல் செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த மொபைலோட பிரைசிங் பார்த்தீங்கன்னா 60K. நான் ஜஸ்ட் இந்த வீடியோல பார்த்தா இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் தான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு இந்த மொபைல் பத்தி வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணுவேன். இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் பாக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ண அப்படின்னா இதான் இன்ஸ்டாகிராம் ஐடி. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.